எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்க்க போகிறது ஒரு இயற்கை தாவரத்தை பற்றி தான். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங். பைமோட் இ-ஷாப்பிங் application is one of the online shopping app now available on Play Store and App Store. மற்ற ஆப்பை விட நீங்கள் இந்த ஆப் கம்பேர் பண்ணுறப்ப ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும், குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உள்ளே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போனால் சிறியானங்கை, பெரியானங்கை, நிலவேம்பு இது மூணுமே வந்துட்டு ஒரே தாவரம் தான். இலைகள் வந்து கொஞ்சம் பெரிதாக காணப்படுறது வந்துட்டு பெரியானங்கைன்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பேர்னு பார்த்தா ஆண்ட்ரோகிராபிஸ் லைனிட்டியா. இலைகள் வந்து கொஞ்சம் சிறியதாக காணப்படுறது வந்துட்டு சிறியானங்கைன்னு சொல்லுவாங்க. இதோட ஆங்கில பேர் வந்துட்டு ஆண்ட்ரோகிராபிஸ் அலாட்டா. இது ரெண்டுக்குமே வந்து அக்காந்தேசிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தது தான். ரெண்டுமே ஒரே மருத்துவ குணம் உடையது. பூக்கும் தாவரம். இதுக்கு வேறு பேருன்னு சொல்லணும்னா மிளகாய் நங்கை, குருந்து, கொடி குருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருத்துவங்களில் முக்கியமாக விசைக்கடி மருத்துவ செய்பவர்களில் வந்து வீட்டு தோட்டங்களில் வந்து இந்த செடி வளர்க்குறாங்க. முழு தாவரமுமே வந்து மருத்துவ பயன் கொண்டது. இதில் வந்துட்டு மெத்தைல் சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. இதன் மருத்துவ பயன்னு பார்த்தோம்னா கசப்பு சுவை, வெப்பத்தன்மையும் கொண்டது. இதனால் வந்து நீர்க்கோவை, மயக்கம் போன்றவை வந்து குணமாகும். புத்தி தெளிவு உண்டாகும். இலைகள் காய்ச்சல் மற்றும் முறை காய்ச்சலை குணப்படுத்தும். பசி உண்டாக்கும். உடல் தாதுக்களை பலப்படுத்தும். ஆரோக்கியம் தரும். காய்ச்சல் குணமாக இதோட முழு தாவரத்தையும் சேர்த்து குடிநீர் செஞ்சு 30 ml வீதம் காலை மாலை 3 நாட்கள் வரை குடித்தோம்னா சரியாயிரும். முறை காய்ச்சலை கட்டுப்படுத்தினா வந்து சுண்டைக்காய் அளவு இலைப்பசையை காலை மாலை இருவேளை காய்ச்சல் தீரும் வரை சாப்பிட்டு வந்தோம்னா குணமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி பெற வேர்லேருந்து கசாயம் செஞ்சு 1 டம்ளர் வீதம் 2 வாரம் சாப்பிட்டு வந்தோம்னா குணமாகும். கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் குணமாக இலைச்சாரை வந்துட்டு 1/2 டம்ளர் வீதம் 2 வேளை 3 நாட்கள் குடித்தோம்னா சரியாகும். வயிற்று புழுக்களை வெளியேற்றணும்னா 5 இலையோட 10 சீரகம் சேர்த்து மென்று சாப்பிட்டோம்னா குணமாகும். வண்டு கடி, சொறி சிரங்கு போன்றவை குணமாகணும்னா முழு தாவரத்தையும் காய வச்சு பொடி செஞ்சு பத்திரப்படுத்தி கொள்ளணும். குளிக்கும்போது தேவையான அளவு நீரில் குழச்சி உடலில் தேய்ச்சி 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு குளிக்கணும். இந்த செடியை வந்து வளர்த்தோம்னா அது இருக்கும் இடத்துக்கு வந்து பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. பாம்பு கடி விஷத்தை இந்த செடி முறிக்கும் என்பது போன்ற நம்பிக்கை உண்டு. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் தன்மை உண்டு இந்த செடிக்கு. சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட உயர்நிலை ஆய்வுகளிலிருந்து இந்த செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் டைஃபாய்டு எதிர்ப்பு சக்தியும் அதிகம் உள்ளது அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ.